இப்போ நாம் வந்து பாத்திரம் விளக்க தயாராகிட்டோம். தண்ணி தான் கம்மியாக இருக்குதுங்க டேங்கில். தண்ணி ரொம்ப கம்மியாகுது. என்ன பண்ணுறது? இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாத்திரம் வளர்க்கணும். அந்த அண்ணன் எங்கள் அம்மா விளையிட்டுக்குது. ஃபுல்லாக 2-3 நாளாக விளக்காத்துதுங்க. ஒரு ஆள் உடம்பு சரியில்லை. ஒரு ஆள்லாம் இல்லை, என்னோடய உட்பி லாவண்யா உடம்பு சரியில்லை. அதனால் விளக்க போகிறோம். எல்லாம் பாத்திரம் இருந்து இதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். வெளியே எடுத்துகிட்டு போய் தான் விளக்கணும். நம்மளுக்கு தான் சிங்க்கு வந்து இது இல்லையே, பைப் இல்லை சிங்கில். நான் எடுத்துகிட்டு போனேன்னா எல்லாம் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க பாருங்க. ஒன்றா வச்சுட்டு இன்னும் இருக்குது. இன்னும் முடியல. பாத்திரம்லாம் முடியலைங்க பாருங்க, அடுக்கடுக்காக இருக்குது. மிஷின் வாஷ் பண்ணுற மிஷின் ஒன்று வாங்கி பண்ணுது அப்படி இது. ஸ்டூல் வேணும்ல எனக்கு உட்காரத்துக்கு. இது என்ன சினிமா பார்க்குறதுக்கு ஸ்டூலு? இதே இப்போ ஹேர் ஸ்டைல் வேறு திடீர்னு எப்படி கிளஞ்சிக்குதா? இதுதான் உங்கள் ஒரு ஸ்டூலா? சரி எனக்கு வேணாம், நான் ஒரு செங்கலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த ரொம்ப நாள் வேஸ்ட்டான தண்ணி இங்கே இருக்குது. இதை வந்து இங்கே வீட்டுக்கிட்டே ஊற்றக்கூடாதான். ரொம்ப தூரமாக போய் காட்டில் ஊற்றுறதான். நம்ம காட்டில் ஒரு பேரிக்காட்டாஞ்செடின்னு ஒன்று வேஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்குது. அதுக்கிட்ட போய் ஊற்றி போடுறேன். அது செத்து போயிருமோ இந்த தண்ணியை ஊற்றினா. தாங்க இந்த செடிக்கு ஊற்றி விடலாம். ஊற்றியாச்சுங்க. ஓகே போவோம். கோழிலாம் கத்திட்டு இருக்குது. போயெல்லாம் புறப்படுவோம். எல்லாம் மாதிரி நான் விளக்கணும், ஃபுல்லாக விளக்கணும். எவ்வளோ குஞ்சு போயிட்டான் பாரு பாத்திரம். ஒரு ஸ்டூல் காட்டின கொடுத்தியா? முட்டி வலிக்கு உட்காந்துட்டே வளர்த்துக்கு. தண்ணி இல்லைங்கிற இப்படியே விளக்குவாங்க. நல்லா ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அப்புறம் கழுவுங்க. இதெல்லாம் எப்படி விளக்குறதுன்னு தெரியல. தீச்சு வச்சுக்கிறேன் நானா? நீ நேற்று சூடு பண்ணுறான்னு இப்படி தீச்சு வச்சுட்டு கிளம்பிக்கிறேன். இதெல்லாம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது பாத்திரங்கள் வர தண்ணி. என்ன ஒரு பாத்திரம், இவ்வளோ பாத்திரமா பயமாகுது பார்க்கும் போதே. நேற்றுலாம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் விளக்க மாட்டேன், நான் தான் விளக்கி ஆகணும். அது சொல்கிறேன். நீ விளக்குறத பார்த்தா விளக்குற மாதிரி தெரியல இன்னைக்குள்ள. எந்திரிக்கிட்டா? இது 2-3 வேலைக்கு போகிறேன். ஈஸியாக மட்டும் விளக்கி விட்டுக்காம. சரி நீ சொன்ன என்ன கஷ்டமானது விளக்குறேன். சேலஞ்சா? சரி இப்படி யாருமே பாத்திரம் விளக்க மாட்டாங்க. எந்திரா உள்ளலாம் நிலக்கரி வேவிச்ச மாதிரி கருப்பாய் போயிடுச்சு. பாவம்ல நீயும் உள்ளே விளக்கத்தான். வீடியோ எடுக்கிறது தான் மயக்கிற மாதிரி இருக்குது. சரி போய்